ஆறாம் வகுப்பு முதல் பருவம் வரலாறு அலகு 2 மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி ஒன்லைனர். புவியின் தோற்றம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்றது? விடை 460 கோடி ஆண்டுகள். புவியின் தோற்றம் 460 கோடி ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்றது. வேளாண்மை எத்தனை ஆண்டுகளுக்கு முன் தொடங்கியது? விடை 8000. வேளாண்மை 8000 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கியது. நாகரிகத்தின் தோற்றம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது? விடை 5000. நாகரிகத்தின் தோற்றம் 5000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது. ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் மனிதனின் காலம். விடை 4 இருந்து 2 மில்லியன் ஆண்டுகளுக்குள். ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் மனிதனின் காலம் 4 இருந்து 2 மில்லியன் ஆண்டுகளுக்குள். மனித மற்றும் குரங்கின் பண்புகளுடன் காணப்பட்ட மனிதன். விடை ஆஸ்ட்ரோலோபிதிகஸ். மனித மற்றும் குரங்கின் பண்புகளுடன் காணப்பட்ட மனிதன் ஆஸ்ட்ரோலோபிதிகஸ். ஹோமோ ஹெபிலிஸ் மனிதனின் காலம். விடை 2.3 இருந்து 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்குள். ஹோமோ ஹெபிலிஸ் மனிதனின் காலம் 2.3 இருந்து 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்குள். இறுக பற்றுவதற்கு வசதியாக பெரிய கால்விரல்களை பெற்றிருந்த மனிதன். விடை ஹோமோ ஹெபிலிஸ். இறுக பற்றுவதற்கு வசதியாக பெரிய கால்விரல்களை பெற்றிருந்த மனிதன் ஹோமோ ஹெபிலிஸ். தற்கால மனிதர்களை விட சிறிய மூளை உடைய மனிதர்கள். விடை ஹோமோ எரெக்டஸ். தற்கால மனிதர்களை விட சிறிய மூளை உடைய மனிதர்கள் ஹோமோ எரெக்டஸ். நெருப்பின் பயனை அறிந்திருந்த மனிதன். விடை ஹோமோ எரெக்டஸ். நெருப்பின் பயனை அறிந்திருந்த மனிதன் ஹோமோ எரெக்டஸ். நியாண்டர்தால் மனிதர்கள் இறந்தவர்களை புதைத்தனர் என்ற சான்றுகள் கிடைக்கப்பெற்ற இடம். விடை ஜெர்மனி. நியாண்டர்தால் மனிதர்கள் இறந்தவர்களை புதைத்தனர் என்ற சான்றுகள் கிடைக்கப்பெற்ற இடம் ஜெர்மனி. வேட்டையாடும் திறனில் பின்தங்கியிருந்த மனிதன். விடை நியாண்டர்தால். வேட்டையாடும் திறனில் பின்தங்கியிருந்த மனிதன் நியாண்டர்தால். ஆப்பிரிக்காவில் இருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் குடியேறிய மனிதன். விடை ஹோமோ சேப்பியன்ஸ். ஆப்பிரிக்காவில் இருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் குடியேறிய மனிதன் ஹோமோ சேப்பியன்ஸ். குத்தீட்டியும் நெம்புகோல் வகை கருவிகளையும் பயன்படுத்திய மனிதன். விடை குரோமேக்னான்ஸ். குத்தீட்டியும் நெம்புகோல் வகை கருவிகளையும் பயன்படுத்திய மனிதன் குரோமேக்னான்ஸ். வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது. விடை தொல்லியல். வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியல். தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக விளங்கும் பொருட்கள். விடை அகழ்வாராய்ச்சி பொருட்கள். தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக விளங்கும் பொருட்கள் அகழ்வாராய்ச்சி பொருட்கள். மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது. விடை மானுடவியல். மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியல். மானுடவியல் என்னும் சொல் எந்த மொழி சொல்லில் இருந்து பெறப்பட்டது? விடை கிரேக்க மொழி. மானுடவியல் என்னும் சொல் எந்த மொழி சொல்லில் இருந்து பெறப்பட்டது? கிரேக்க மொழி. ஆந்த்ரோபோஸ் என்பதன் பொருள். விடை மனிதன். ஆந்த்ரோபோஸ் என்பதன் பொருள் மனிதன். லோகோஸ் என்பதன் பொருள். விடை எண்ணங்கள் அல்லது காரணம். லோகோஸ் என்பதன் பொருள் எண்ணங்கள் அல்லது காரணம். மானுடவியலாளர்கள் எங்கு கிடைத்த மனித காலடி தடங்களை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள்? விடை கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியா. மானுடவியலாளர்கள் எங்கு கிடைத்த மனித காலடி தடங்களை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள்? கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியா.
தான்சானியாவில் கிடைத்த மனித காலடி தடங்கள் எத்தனை ஆண்டுகள் பழமையானவை? விடை 3.5 மில்லியன் ஆண்டுகள். தான்சானியாவில் கிடைத்த மனித காலடி தடங்கள் எத்தனை ஆண்டுகள் பழமையானவை? 3.5 மில்லியன் ஆண்டுகள். குகையில் வாழ கற்றுக்கொண்ட மனிதர்கள். விடை குரோமேக்னான்ஸ். குகையில் வாழ கற்றுக்கொண்ட மனிதர்கள் குரோமேக்னான்ஸ். குரோமேக்னான்ஸ் மனிதர்கள் குகையில் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைத்த இடம். விடை பிரான்சில் உள்ள லாஸ்காஸ். குரோமேக்னான்ஸ் மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைத்த இடம் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ். குரோமேக்னான்ஸ் மனிதர்கள் எந்த பழக்கமுடையவர்களாக இருந்தனர்? விடை இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம். குரோமேக்னான்ஸ் மனிதர்கள் எந்த பழக்கமுடையவர்களாக இருந்தனர்? இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம். மனித இனம் மாறுதல் அடைந்து ஒரு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைவது. விடை பரிணாமம். மனித இனம் மாறுதல் அடைந்து ஒரு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைவது பரிணாமம். மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும். ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா. ஹோமோ ஹேபிலிஸ் தென் ஆப்பிரிக்கா. ஹோமோ எரெக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா. நியாண்டர்தால் யுரேசியா. குரோமேக்னான்ஸ் பிரான்ஸ். பீயிங் மனிதன் சீனா. ஹோமோ சேப்பியன்ஸ் ஆப்பிரிக்கா. ஹைடல்பர்க் மனிதன் லண்டன். மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும். ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா. ஹோமோ ஹேபிலிஸ் தென் ஆப்பிரிக்கா. ஹோமோ எரெக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா. நியாண்டர்தால் யுரேசியா. குரோமேக்னான்ஸ் பிரான்ஸ். பீயிங் மனிதன் சீனா. ஹோமோ சேப்பியன்ஸ் ஆப்பிரிக்கா. ஹைடல்பர்க் மனிதன் லண்டன். பழங்கற்கால மனிதர்கள் குளிரிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள எவற்றை ஆடைகளாக அணிந்தனர்? விடை பதப்படுத்தப்பட்ட விலங்குகளின் தோல்கள், மரப்பட்டைகள், இலைகள். பழங்கற்கால மனிதர்கள் குளிரிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள எவற்றை ஆடைகளாக அணிந்தனர்? பதப்படுத்தப்பட்ட விலங்குகளின் தோல்கள், மரப்பட்டைகள், இலைகள். ஆதி காலத்தில் மனிதர்களின் முதன்மையான தொழில். விடை வேட்டையாடுதல். ஆதி காலத்தில் மனிதர்களின் முதன்மையான தொழில் வேட்டையாடுதல். ஆயுதங்கள் செய்ய பயன்படுத்தப்பட்ட கல். விடை சிக்கிமுக்கி கல். ஆயுதங்கள் செய்ய பயன்படுத்தப்பட்ட கல் சிக்கிமுக்கி கல். கோடரிகளை எதற்காக பயன்படுத்தினர்? விடை மரம் வெட்டவும், மரக்கிளைகளை நீக்கவும், குழி தோண்டவும், விலங்குகளை வேட்டையாடவும், விலங்குகளின் தோலை உரிக்கவும். கோடரிகளை எதற்காக பயன்படுத்தினர்? மரம் வெட்டவும், மரக்கிளைகளை நீக்கவும், குழி தோண்டவும், விலங்குகளை வேட்டையாடவும், விலங்குகளின் தோலை உரிக்கவும். கற்கருவிகளை உருவாக்கியதற்கு அடுத்த கட்டம். விடை நெருப்பின் பயன்பாட்டை கண்டறிதல். கற்கருவிகளை உருவாக்கியதற்கு அடுத்த கட்டம் நெருப்பின் பயன்பாட்டை கண்டறிதல். தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் எந்த மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் உள்ளது? விடை நீலகிரி. தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் எந்த மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் உள்ளது? நீலகிரி. மனிதர்கள் நெருப்பை உருவாக்க எந்த கல்லை பயன்படுத்தினார்கள்? விடை சிக்கிமுக்கி கல். மனிதர்கள் நெருப்பை உருவாக்க எந்த கல்லை பயன்படுத்தினார்கள்? சிக்கிமுக்கி கல். நெருப்பு எதற்காக பயன்பட்டது? விடை விலங்குகளிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும், சமைக்கவும், இரவில் ஒளியை உருவாக்கவும். நெருப்பு எதற்காக பயன்பட்டது? விலங்குகளிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும், சமைக்கவும், இரவில் ஒளியை உருவாக்கவும். மனிதர்கள் தங்கள் புலனறிவாலும் சிந்தனையாலும் அனுபவத்தாலும் உருவாக்கிய சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளில் ஒன்று. விடை சக்கரம்.
மனிதர்கள் தங்கள் புலனறிவாலும் சிந்தனையாலும் அனுபவத்தாலும் உருவாக்கிய சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளில் ஒன்று சக்கரம். பானைகளில் வண்ணம் பூச வண்ணச் சாயங்கள் எதிலிருந்து தயாரிக்கப்பட்டன? விடை தாவரங்களின் வேர்கள், இலைகள், மரப்பட்டைகள். பானைகளில் வண்ணம் பூச வண்ணச் சாயங்கள் எதிலிருந்து தயாரிக்கப்பட்டன? தாவரங்களின் வேர்கள், இலைகள், மரப்பட்டைகள். தமிழ்நாட்டில் உள்ள தொல் பழங்கால பாறை ஓவியங்கள். கீழ்வலை விழுப்புரம், உசிலம்பட்டி மதுரை, குமுதிபதி கோவை, மாவடைப்பு கோவை, பொறிவரை கரிக்கையூர் நீலகிரி. தமிழ்நாட்டில் உள்ள தொல் பழங்கால பாறை ஓவியங்கள். கீழ்வலை விழுப்புரம், உசிலம்பட்டி மதுரை, குமுதிபதி கோவை, மாவடைப்பு கோவை, பொறிவரை கரிக்கையூர் நீலகிரி. இந்தியாவில் எத்தனை குகைகளில் பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன? ஏறத்தாழ 500 குகைகள். இந்தியாவில் எத்தனை குகைகளில் பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன? ஏறத்தாழ 500 குகைகள். அலைந்து திரியும் நிலையிலிருந்து ஓரிடத்தில் நிலைத்து வாழும் நிலையை அடைதல். உலகின் முதல் விவசாயிகள். அலைந்து திரியும் நிலையிலிருந்து ஓரிடத்தில் நிலைத்து வாழும் நிலையை அடைதல். உலகின் முதல் விவசாயிகள். எருதுகள் எதற்காக பயன்படுத்தப்பட்டன? விடை உழுவதற்கு. எருதுகள் எதற்காக பயன்படுத்தப்பட்டன? உழுவதற்கு. மனிதர்களால் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு. விடை நாய். மனிதர்களால் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு நாய்.